முருகன் நினச்சாதான் ஒருத்தர் வீட்டுக்கு வேல் வர முடியும். வேல் சாதாரணமாக ஒருத்தர் வீட்டுக்கு வரவே முடியாது. இது உண்மையான நிதர்சனம். ஏன்னா அவர் அருள் இல்லாமல் அந்த வேல் ஒரு வீட்டுக்கு வரவே முடியாது. ஏன்னா வேல் மற்றும் அது ஒரு ஆயுதம் கிடையாது. அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. அதுதான் வேல். அதனால் அந்த வேல் அந்த அசுரனை அழைக்கும்போது அவர் அப்படியே வீசினார். அது அவனை கொல்லலை, அவனுக்குள்ளே இருக்கிற ராட்சசனை கொன்று அது மயிலாக மாறி அந்த பரம்பொருளான அந்த பரமாத்மனை சுமந்து போகும் மயில் வாகனமாக மாறியது. அந்த சண்முகனை கூட்டிட்டு சுமந்துட்டு போகிற வாகனமாக மாறியது. இதுதான் சண்முகனோட மகத்தியம். வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் நீங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் படிக்கலைனாலும் அந்த ஸ்லோகத்தை போட்டு கேளுங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வேல் வந்தது இதே மாதிரி தான். அது நான் கொண்டு வந்தது, அது வேல் வந்ததுக்கு விஷயமே முருகன் தான். இது நான் 100% நம்புகிறேங்க. இது உண்மை.